ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் நாம் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் எப்போ சார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க இருக்காங்க? ஸோ இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதி விரைவில் கொடுத்துட்டே வராங்க. ஸோ தமிழகம் முழுவதுமே கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்படக்கூடிய நியாய விலை கடைகளில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதி விரைவில் கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே இருக்கிற நியாய விலை கடைகள், ஸோ அந்தந்த கடைகளுக்கு ஏற்றாற் போல் நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி ஆகிட்டுருக்குங்க. கூட்டுறவு துறைகள் மூலமாகவே இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றதையும் நமக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் ரேஷன் கடை மக்கள்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சியான செய்திகளை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ ரேஷன் கடையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக தான் இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் வாயிலாக, ஸோ தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா அந்த மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையங்கள் மூலமாக நடத்தப்படக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக நமக்கு ஒவ்வொரு மாவட்டத்தினருக்குமே தனித்தனியான அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே வெளியிடுறாங்க. எந்தெந்த மாவட்டங்களுக்கு முதற்கட்டமாக அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியிடுவாங்க, யாருக்கு அடுத்தடுத்து வெளியிடுவாங்க, அதை தாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் தனித்தனியான முறையில் கூட்டுறவு சங்க மண்டல இணைப்பதிவாளர் ஆட்சேர்ப்பு மூலமாக விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா நியாய விலை கடைகளில் விற்பனையாளர் சேல்ஸ்மேன் 6250 ரூபா, ஒரு ஆண்டுக்கு பிறகு 8600 29,000 ரூபா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கட்டுனர், ஸோ பேக்கேஜருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5500 ஓராண்டுக்கு பிறகு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 7800 26,000 ரூபா வரைக்கும் சம்பளமாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா இது ஒரு அரசாங்க வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கிடையாது. அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ரேஷன் கடையுடைய வேலை அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதற்கு போட்டிகள் எல்லாமே இருந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக பெண் விண்ணப்பதாரர்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமை கொடுக்க போகிறதா சில தகவல்களும் நமக்கு வந்த வண்ணம் இருக்கிறது. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தமிழகம் முழுவதுமே ஒரே நேரத்தில் ரேஷன் கடைகளுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ தமிழகத்தில் கூட்டுறவுத்துறைகளுடைய ரேஷன் கடைகளுடைய ஒட்டுமொத்தமான ரிசல்ட்டு இன்னும் சிறிது நேரத்தில் 38 மாவட்டத்தினருமே சேர்ந்து பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.